பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நியூஸ் ஃபோக்கஸ் யூடியூப் சேனலுடைய முதன்மை ஆசிரியர் திரு அன்பு அவர்கள். வணக்கம். தேர்தல் குறித்து பல விமர்சனங்கள் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு கட்டத்துக்கும் தேர்தல் போட்டியாளர்கள் வேட்பாளர்கள் அனௌன்ஸ் பண்ணும் பொழுதும் புதிய முகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிய வருது. அதுவும் பட்டதாரிகள் இந்த முறை அதிகமாக அதில் போட்டிடுறாங்க அப்படின்றது தெரிய வருது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் போட்டிடுறவங்க கிட்டத்தட்ட 80% பேர் புதிய முகங்களாக, ஒரு 3-4 பேர் தவிர 80% பேர் வந்து புதிய முகங்களாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் சீட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிருக்கு. ஒரு சில நபர்களுக்கு மட்டும் சீட்டு கொடுக்கல. இந்த வேட்பாளர்கள் பட்டியல் அறிவித்த பிறகு உங்களுடைய பார்வை? வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக வந்து அவர் அந்த வேட்பாளர் அறிவிச்ச அந்த விதம் அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்தில் ஜெயலலிதா பின்பற்றின அந்த பானை தான் அவர் பின்பற்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக வந்து நீங்கள் சொன்ன 80% வந்து ஒரு புதிய வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுக்குறது அப்படிங்கிறது என்னன்னா, ஆல்ரெடி வந்து சீரியஸாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைக்கிறது. ஏன்னா ஒருத்தருக்கு அதிகாரம் போய் சேரக்கூடாது அப்படிங்கிறது ஜெயலலிதா வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. அதே பாலிடிக்ஸ் இவரும் பின்பற்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். ஒன்று கூடுதலாக வந்து இப்போ இதே தான் திமுக பின்பற்றுறது. திமுகவும் அவங்களோட வேட்பாளர் பட்டியலில் கடந்த எலெக்ஷனில் பங்கிறது அதை சிட்டிங் எம்பி ஒரு 10 எம்பிக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 11 வேட்பாளர் புதுசாக வந்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வாரிசு அரசியல் திமுக அப்படியே தொடர்ந்து தான் செய்யுது. குறிப்பாக வந்து நேருக்கு கொடுத்துருக்காங்க, பிறகு நேரோட மகனுக்கு கொடுத்துருக்காங்க, பிறகு தமிழிசை தங்கபாண்டியன், கலாநிதி வீராசாமி, இந்த மாதிரி அது ஒரு சில கேட்டகரி தொடர்ந்து தான் செய்யுது. இப்போ டிஆர் பாலு அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் இருக்குது தான் செய்யுது. அதை தாண்டி சில இடங்களில் அதை வந்து மறுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக வந்து அமைச்சர் பொன்முடியோட மகனுக்கு எதுவும் கொடுக்கல, கடந்த காலத்தில் கொடுத்தாங்க, அது இப்போ கொடுக்கல. அந்த மாதிரி சில விஷயங்கள் இது பண்ணி அவங்க ஒரு 11 புதிய வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. திமுகவுடைய அந்த வேட்பாளர் பற்றிலாம் அதிமுக கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. அதுதான் திமுக எடுத்து சொன்னேன் நான். ஏன் அப்படின்னா வந்து திமுக அந்த புதுசான ஒரு அடுத்த கட்டத்துக்கு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு யங்ஸ்டர்ஸா அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க. அதிமுக அதை தான் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவேன். ஆனால் திமுக விஷயத்தில் என்னன்னா வந்து இந்த முறை வந்து இந்த வேட்பாளர்கள் தேர்வில் வந்து அதிகபட்சமான அந்த கை யாரோட கை ஓங்கிருக்குன்னா உதயநிதியோட கை வந்து ஓங்கிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேக்டர் இருக்கு. ஏன்னா அவர் வந்து இளைஞரணியுடைய செயலாளராக இருக்கிறதுனால கட்சியுடைய அடுத்தகட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது எக்ஸஸை ஃபோக்கஸ் பண்ணதாக இருக்குது. அதனால நான் வந்து எக்ஸஸ்க்கு நான் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த விஷயத்தை எடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால சொல்லப்படுச்சு. திமுக அதை சொல்லப்படுச்சுன்னா அதிமுக ஏன் அதை சொல்லப்படுச்சு அப்படின்னா வந்து அது ஜெயலலிதாவோட பாணி தான். ஏற்கனவே சொன்னார், ஜெயலலிதா பாணிங்கிறது அதை ஏற்கனவே இருந்த அதிகார மையத்துக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்காம புதிய நபர்களை கொண்டு வரது மூலமாக அவங்களை கொஞ்சம் மட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற பாலிடிக்ஸ் ஜெயலலிதாவோட பாலிடிக்ஸ். அதை இவரும் பின்பற்றாது ஒன்று. கூடுதலாக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முறை பொறுத்த வரைக்கும் கிளியராக தெரியும், அதிமுகவுக்கு தெரியும், பாஜகவுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அந்த அரசியல் களத்தில் நீண்ட காலமாக காலூன்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்க போது, யாருக்கு சாதகமாக இருக்கும் போது. வெளியில் பேசுவாங்க, நாங்கள் 40 பேசுவாங்க. ஆனால் கிளியராக தெரியுது இந்த முறை வந்து திமுக கூட்டணினா வந்து இந்திய கூட்டணிங்கிறது 40 தற்போதைக்கு வரக்கூடிய நிலவரம் வந்து கூட எல்லாமே உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னும் 25 நாட்கள் இருக்குது. இந்த 25 நாட்கள் களம் எப்படி மாறுதுன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற கரண்ட் வந்து எப்படி தான் இருக்குது விஷயங்கள் திமுக ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இது அதிமுகவுக்கும் தெரியும், பாஜகவுக்கும் தெரியும். அப்படி இருக்கிறதுனால அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முறை வந்து நம்ம ஏன் வந்து இறங்கணும், இந்த அளவுக்கு பணத்தை செலவு ஏன் உள்ள இறங்கணும், அதனால் வந்து நம்ம சீனியர் தலைவர் நம்ம ஓரம் கட்டிக்கலாம், நம்ம ஒதுக்கிட்டு இவங்களை உள்ள இறக்கிடுவோம். ஏன்னா இப்போ வந்து எக்ஸஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா பணத்தையும் அவங்க தான் செலவு பண்ண சொல்லுவாங்க. இன்றைக்கு வந்துட்டு ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் வந்து 60 லட்சத்துக்கு மேலே செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்சி தலைமை வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். 60 லட்சம் ஒரு எம்பி வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு எம்எல்ஏக்கே ஒன்றும் இல்லை. எம்பி தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏ தொகுதி. ஆமாம், ஒரு எம்எல்ஏ தொகுதிக்கு 60 லட்சங்கிறது பத்தாது. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து திமுக அதிமுகவும் போட்டி போட்டுட்டு பணத்தை வாரி இறைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா வந்து ஏன் வந்து 5 எம்எல்ஏ தொகுதி உட்பட்ட ஒரு 6 எம்எல்ஏ தொகுதி, 6 எம்எல்ஏ ஓகே, சில இடத்துல சின்னதாக 5 மேக்ஸிமம் 6 அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடங்கள்ல ஏன் வந்து இவ்வளவு ஒரு 60 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கிளியரா முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஜெயிக்க போறதில்ல, அதிமுக பொறுத்தவரைக்கும் நம்ம ஜெயிக்க போறதில்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னுடைய அந்த ஒற்றை தலைமையை நிரூபணம் பண்றதுக்கு, அதாவது பாஜகவோ அதிமுக அப்படிங்கிற காம்படிஷன் ஓடிட்டு இருக்கு, அண்ணாமலை தலைமையா இபிஎஸ் தலைமை அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருக்கு. அதுல வந்து கட்சி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஒற்றை தலைமையாளர், அதாவது பொதுச்செயலாளர் அடையாளம், சின்னம், இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். திமுக அடுத்தடுத்த கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பணம் செலவு பண்ணா போதுமானது, எதுக்குடா அதிகமா செலவு பண்ணி தோத்து போறீங்க அப்படிங்கிறத கிளியரா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க.
அதனாலதான் அவங்க அந்த விஷயத்துல இருக்காங்க. இதுல பாஜக வரும்போது பாஜக வந்து நீங்க சொன்ன மாதிரி பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி மொத்தம் 21 தொகுதியில கூட்டணி கொடுத்தது போக 21 அவங்க நிக்கிறாங்க போல இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன்னா பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்க எப்ப பவர் சென்டருக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்கிறது கிளியரா தெரியும். 10 வருஷம் அவங்களோட ஆட்சி தான் இருக்கு. திரும்பவும் அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் மூலமா சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் தெரியல. ஒரு டஃப் ஃபைட் இருக்குங்கிறது தெரியுது. திரும்ப மோடி வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் அவர் வரதுக்கான வாய்ப்பு குறைவு, பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் நிலவுது. அப்படிங்கிறதுனால இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 21 அப்படிங்கிறத ஏன் வந்து சும்மா ஆட்களுக்கு கொடுக்கணும், நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுப்போம், அவங்க நாளைக்கு வந்து பார்லிமெண்ட் கட்சி நிர்வாகிகளை A to Z எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கட்சியில் ஆட்கள் குறைவு. இப்ப வேட்பாளர் மட்டத்தில் பார்க்கும்போது அங்க இருப்பாங்களே தவிர அவ்வளவு வேட்பாளருக்கும் ஒரு வேட்பாளர் கீழே எத்தனை பூத் இருக்கு, அந்த பூத்துக்கு எவ்வளவு ஏஜென்சி வேணும், அந்த ஏஜென்சிலாம் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்டை போய் பார்த்தா நிச்சயமா அவங்கள்ட்ட வந்து அது பிளாங்கா தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு 45 நாள் பூத்தை வந்து பராமரிக்கணும். எலெக்ஷன் பெட்டி இருக்கிற அந்த பில்டிங்கை பாதுகாக்கணும். அதுக்கு அவ்வளவு பூத் ஏஜென்சிலாம் இருக்காங்க கூட நிச்சயமா 45 நாள் உட்கார மாட்டோம், அங்கேயே படுத்துட்டு இருக்கணும். வேற அதாவது அது ரொம்ப ரொம்ப இந்த வேலை, சாதாரண வேலை கிடையாது. கண்குத்தி பாப்பா கொஞ்சம் தவறாவது 5 கட்சிக்காரனா ஒன்னாவே பாத்துட்டு போவோம், 5 கட்சிக்காரனா ஒன்னாவே வெளியில வரணும். ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால அது ரொம்ப டஃபா இருக்கும். அதனால வந்து மேல் மட்டமா அந்த 20 வேட்பாளர்கள் கிட்ட கிடக்குன்னு போட்டாங்க. கீழ் மட்டங்கிறது பாஜக ஒரு பெரிய டஃப்பா தான் இருக்கு அப்படிங்கிறது புரியுது. இதுதான் அந்த வேட்பாளர் தேர்வு பொறுத்தவரை அப்படிதான் பாக்குறேன். கட்டாயமா இப்போ ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் பாஜக எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. அதுலேயும் நீங்கள் இவ்வளோ நுணுக்கமாக ஒரு எவ்வளோ செலவு பண்ண இடத்துக்கு கூட அதிமுக வந்துருச்சு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெற்றி நமது அப்படின்ற ஒரு இலக்கு நிர்ணயிச்சிட்டாங்களோ, கிட்டத்தட்ட மீண்டும் மோடி தான் வரப்போகிறாரு, அதனால் நமக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நினச்சிட்டாங்களோன்னு தெரியல. ஸ்டார் கேண்டிடேட்டாக எல்லா இடத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க. 1-2 ஸ்டார் கேண்டிடேட் இல்லை, எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்காங்க. அண்ணாமலை நிற்கிறாரு, எல்முருகன் நிற்கிறாரு, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் அஸ்வதாமன் நிற்கிறாரு, இந்த பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறாங்க. எல்லாருமே ஒரு எம்பி தொகுதியில் நிற்கிறாங்க. மோதி பாத்திரலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களோ பாஜக? நீ சொல்றது உண்மைதான். மோதி பாத்திரலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, அதில் மாட்டுக்கிறதே இல்லை. அவங்க வந்து இப்போ எல்லா இடமே வந்து நெரேட்டிவ் என்ன அப்படின்னா, இந்திய கூட்டணி விசஸ் NDA அப்படிங்கிறத அவங்களுடைய டாக்கா இருக்கு. அப்படின்ற போது வந்து திமுக ரொம்ப வலிமை இருக்கு. திமுக எதிராக களம் காணக்கூடியது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து தங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ரெண்டாவது கூட்டணி தலைமைங்கிறது அவங்க தான் உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் தலைமையில கூட்டணி அப்படிங்கிறதுலையும் ரொம்ப இதாக இருக்காங்க. அப்படின்னா திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிறத அவங்க இங்கே நிறுவ பார்க்குறாங்க. அது காரணமாகவே நம்ம மோதி பார்க்கலாம், திமுக விடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க ஃபுல்லாகவே தான் டார்கெட் பண்றாங்க. இப்போ வந்து அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் பட்டியலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 தொகுதியில திமுக வர்சஸ் பிஜேபி டைரக்டா பங்கெடுக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார் கேம்பெயின்னா, ஸ்டார் வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா, கலாநிதி வீராசாமி எதிர்த்து முன்னாள் பார் கவுன்சில் தலைவர் பால் கனகராஜ் அவர் பாஜக சார்பில் போட்டியிறாரு. தமிழிசை தங்கப்பாண்டியன் எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன், தயாநிதி மாறன் எதிர்த்து வினோத் பி செல்வம் நம்ம துறைமுகம் பார்த்துருக்கோம். அவரு பிறகு அண்ணாதுரை, திருவண்ணாமலை அண்ணாதுரை நிற்கிறாரு. அவர் வந்து ஏவாவேலோட ஆதரவாளர் நினைக்கிறேன். அவரை எதிர்த்து அஸ்வத்தாமன், நீங்க சொன்ன அஸ்வத்தாமன் வந்து அங்கே தான் போட்டியிறாரு. அப்புறம் நீலகிரி ராஜா எதிர்த்து நம்ம இவர் தான் எல்முருகன் போட்டியிறாரு. ஈஸ்வரசாமி பொள்ளாச்சியில் போட்டியிறாரு. அவரை எதிர்த்து வசந்தராஜன் சொல்லிட்டு பாஜக சார்பாக போட்டியிறாரு. பிறகு வந்து கணபதி ராஜ்குமார், இவர் வந்து கோவையில் நம்ம சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்டவர் ஆதரவாளர். இவர் சிறைக்குள்ளே செந்தில் பாலாஜி தன்னோட அரசியல் வழியில் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் இறக்குன வேட்பாளர் தான் கணபதி ராஜ்குமார். அவரை எதிர்த்து அண்ணாமலை நிற்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். அதே போல வந்து வேலூரில் கதிரானந்த், நம்ம தெரியும் கதிரானந்துக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம ஏசி சண்முகம், புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் அவர் களம் கண்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிறகு அருண், பெரம்பலூர்ல நம்ம நேரோட மகன் அருண் நிற்கிறாரு. அவரை எதிர்த்து நம்ம பச்சைமுத்து நிற்கிறாரு, புதிய தலைவர் சேனலுடைய பெரம்பலூர்ல நம்ம நேரோட மகன் அருண் எதிர்த்து பச்சைமுத்து நிற்கிறாரு. புதிய தலைவர் ஓனர் அவர் நிற்கிறாருங்கிறத பார்க்குறோம். தென்காசியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தெய்வீக விழாக்கள் மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய பகுதி. அதனால அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாரும் வேட்பாளர் அங்கே போடுறாங்க. திமுக கேண்டிடேட்ல வந்து ராணின்னு சொல்லி ஒரு புதிய ஓட்டு அங்கே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வங்கி அங்கே இருக்குங்கிறது தெரியல. திமுக வந்து அங்கே அதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாஜகலையும் அதிமுகலையும் என்ன பின்பற்றிருக்காங்கன்னா, பாஜக கூட்டணி கட்சி ஜான் பாண்டியன் கொடுத்துருக்காங்க. சேம் அதே கேஸ்ட் பின்பற்றுதலை கொண்ட அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அநேகமாக அங்கே வந்து களம் வந்து புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். இல்லை, இப்போ டஃப் ஃபைட் இருக்குன்றதை விட இது ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. 2 பேரும் ஒரே இன மக்கள். ஏன்னா ஜான் பாண்டியனுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ இது ஈஸியாக ராணிக்கு
அவங்களுடைய களத்தை கொஞ்சம் ஈஸியாக. இது நீங்க ஆல்மோஸ்ட் இது வந்து நீங்க வந்து ஒரே ஒரு தென்காசி தொகுதி மட்டும் பார்க்க கூடாது, ஒட்டுமொத்த 40 பார்க்கணும். ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சு நிற்கிறது. இந்த வாக்கு வங்கி ஃபுல்லாவே என்டையர் 40 தொகுதி பிரிக்கக்கூடிய வேலை தான் பார்க்குது. அதை பிரிக்கும் போது அதிமுக அதை பிரிக்கிறது என்னன்னா 2 பேருக்குமே பாலிடிக்ஸ் வந்து டிஎம்கே ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் 2 பேருக்கும். அதுதான் பிஜேபியும் அதுதான். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு ஆன்டி டிஎம்கே பார்ட்டி தனித்தனியாக நிற்கும் போது அது வாக்கு வங்கியை வந்து பிரிச்சு அது 2 பேருக்கும் இல்லாம போயிடும். அப்ப ஆன்டி பிஜேபி ஓட்டு எல்லாமே டிஎம்கேக்கு வந்துடும். ஆமா, அப்ப வந்து அதிமுக எதிர்ப்பு பார்க்கும், பாஜக எதிர்ப்பு பார்க்கும், திமுக தான் நிற்கும் போது. ஆனா அவங்க பக்கம் பாத்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே வாக்கு 2 பிரிஞ்சு 2 பேருக்கு போகுது. அப்படிங்கும்போது தென்காசிக்கு மட்டும் கூடாது, என்டையர் 40 தொகுதிக்குமே அது அப்படிதான். அதன் காரணமா தான் இப்போதைக்கு வந்து 40 தொகுதியும் திமுக தான் வெல்ல போகுது அப்படிங்கறது அதன் அடிப்படை தான் உறுதியா அங்க சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். சப்போஸ் இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா ஆனா ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி பகுதியில ஒரு டஃப் திமுக கொடுக்கலாம். நெக் டு நெக் ஃபைட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு இழந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஓகே, புரியுது. இப்போ ஒரு சீரியஸ் கண்டென்ட்டாகவே போயிட்டுருக்கு. ஆனால் பொலிட்டிக்கலில் காமெடி ஷோஸ் நிறைய நடக்கும். கிட்டத்தட்ட அது இன்னைக்கிலேருந்தே ஸ்டார்ட் ஆனது மாதிரி இருந்த எம்எல்ஏ பதிவும் போச்சு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக விஜயதாரணி அவர்கள் எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு இங்கே போனாங்க. அவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கூட கொடுக்கல. இது என்ன? ஆக்சுவலாக வந்து விஜயதாரணி என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாள் அழகையா இருந்தவர், இப்போ தற்போதைக்கு செல்வ குழந்தை கட்சி தமிழ்நாட்டினுடைய கட்சி தலைவராக இருக்காரு, காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்காரு. விஜயதாரணி யாரும் எதிர்பார்க்காத வகையில் தமிழ்நாட்டு காங்கிரஸுக்கும் டெல்லி காங்கிரஸுக்கும் விபூதி அடிச்சாங்க போனாங்க. ஆனா அவங்க கொட்டூர் எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்கு விபூதி அடிப்பாரு. நீ அங்க பட்டதானே போட்ட, நீ அங்க பட்டைய போட்ட, நான் உங்களுக்கு நாமத்தை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. நமக்கு வந்து நீண்ட காலமா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற கொறடாவா காங்கிரஸ் கொறடாவா இருக்காங்க, எம்எல்ஏவும் இருந்திருக்காங்கிறத பார்க்குறோம். சிட்டி எம்எல்ஏ இருந்தாங்கன்னா வந்து வேண்டான்ட்டாங்க போனவங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து எம்பி தான் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த முறை என்னன்னா வந்து நம்ம விஜய் வசத்துக்கு தான் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக சொல்லப்படுச்சு. அதனால வந்து அங்கே போலான்னு பார்த்தாங்க. பட் அங்கே போனாலும் பொன்னார் தான் கொடுப்பாங்க. அங்கே பாலிடிக்ஸ் நீங்களும் பொன்னார் தான் கிரவுண்டில் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். சப்போஸ் பொன்னார் இல்லாட்டி கூட அதை தட்டி பறிக்கிறதுக்காக புதுச்சேரியிலேருந்து தன்னோட கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வாய்ப்பு இருக்கு. வந்துட்டாங்களா? ஆனா அங்க பொன்னார் இருக்கிறான், காம்படிஷன் அங்க அதிகமா இருக்கு. அதனாலதான் அவங்க டென்ஷனுக்கு மாத்துறாங்க. போனாங்கன்னா அங்க கன்னிமொழி நிச்சயம் வாய்ப்பு டஃப்பா இருக்கு அப்படிங்கறதுனால வந்து இங்க டென்ஷன். ஏற்கனவே அவங்க நின்று தோத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து இங்க வந்தாங்க. எப்படி விஜயதாரணி எந்த கணக்கு போட்டாங்க போனாங்க, எந்த எம்பி கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களோட வாக்கு வங்கிங்கிறது சவுத் கன்னியாகுமரி பெல்ட் தான் அங்க இருக்கு. அவங்க அதை விட்டுட்டு வந்து சம்பந்தம் எல்லாம் வந்து இங்க வந்து சேரும்போது ஆப்போசிட் பார்ட்டி அப்படியே சேரும்போது அங்க யார் நமக்கு போட்டி ஆல்ரெடி இருக்காங்க அப்படிங்கறத அவங்க யோசிக்காமலே செஞ்சுட்டாங்களா, இதெல்லாம் கணக்கு பண்ணாங்களா, அல்லது ஜஸ்ட் வந்து அவங்க வந்து கிளம்பணும், அதாவது காங்கிரஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக கூட செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா காங்கிரஸ் அவங்க நெகட்டிவ் இம்பாக்ட் உருவாக்கணும்னு தெரியல, அரசியல் தனக்கான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அவங்க கிளியரா உருவாக்கிட்டாங்க. அவங்க அரசியல் வாழ்க்கையில தோல்வியில தான் போயிட்டாங்க. ஒரு அஸ்தமனமான மாதிரி தான் வந்து இப்போதைக்கு தெரியும். ஏன்னா வாய்ப்பு இல்லை. நீங்க வேற இது விட்டா பாஜகங்கிறது ராஜ்யசபா எம்பி கூட கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க எம்எல்ஏ கிடையாது. அப்படின்னு அதுவும் கிடையாது. வேற ஏதாவது ஸ்டேட்ல கொடுப்பாங்க. எல்முருகன் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது வேற ஸ்டேட்ல கொடுக்க வாய்ப்பு இருக்கு. கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லைங்கிறது தெரியல. பட் எல்முருகன் கொடுத்தாரு. எல்முருகன் நீண்ட காலமா ஆர்எஸ்எஸ்ல பயணிச்சவர், அடிமட்ட ஊழியரா இருந்தவர். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் பாஜகவோட தலைவரா இருந்தார்ல. எந்த காலகட்டத்திலும் விலப்போகாத நபர், கட்சிக்கு வந்து விலப்போகாத நபர் வந்து ரொம்ப வேல்யூவான பர்சன். அந்த கட்சி நல்ல சித்தாந்தமோ கெட்ட சித்தாந்தமோ அது வேற. ஆனா அந்த கட்சிக்கு அந்த கட்சியுடைய விசுவாசியா இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதன் அடிப்படையில் எல்முருகன் போன்ற நபர்கள் கொடுத்தாங்க. அண்ணாமலை கூட கொடுப்பானது இல்லை. ஏன்னா அண்ணாமலையெல்லாம் வந்து ஒரு சொபசிக்கல் லைஃப்ல இருந்து கட்சிக்கு வந்து டக்குன்னு சில தகவல் வழியெல்லாம் பண்ணி வேகமா அந்த எல்முருகன் இந்த இடத்துக்கு வந்தவர். அவருக்கு கூட அப்படிலாம் கொடுத்து அழகு பார்ப்பாங்கிறதெல்லாம் தெரியாது. வேற மாதிரி விஷயம் இருக்கு. அடியிலிருந்து வரணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஆர்எஸ்எஸோட டைரக்ட் கணக்குல இருக்கும். அப்படி அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அதனால விஜயதாரணிலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு என்ன சோகம்னா, விஜயதாரணி தான் முதல்ல கட்சியிலேருந்து மாறி அங்கே போனாங்க. விஜயதாரணிக்கு அப்புறம் தான் சரத்குமாருக்கு திடீர்னு நைட்டு 2 மணிக்கு முழிப்பு வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்டு, அதுவும் ராதிகா கிட்ட தான் கேட்டு, ராதிகா அவங்க வந்து போகலாம் அப்படின்னு முடிவு சொல்லி இன்னைக்கு ராதிகாவுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. ஆனால் விஜயதாரணி கிடைக்கல. அதுதான் அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, பாஜக ஒரு கணக்கு போடுறாங்க. விஜயதாரணிக்கு ஏன் கொடுக்கல, ராதிகா ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல டிஸ்கஷன் தான். நீங்க சொன்ன மாதிரி அவங்க நீண்ட காலமா பயணிச்சிருக்க அரசியல் அனுபவம் கொண்டவங்க, அவங்களுக்கு கொடுக்கல. உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயம் விஷயமா இருக்குன்னா, மேபி சரத்குமார் எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க
அப்படின்னு கேட்கறது. அவர் என் வாய்ப்பு வந்து நீங்க மனைவி கொடுங்க, நான் வந்து வேற ஏதாவது வேலையில பொறுப்புகளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவர் பேசியிருப்பாரு. சரத்குமார் கொடுத்து வைஃபும் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு டாபிக்கா இருக்கும். பட் அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா சரத்குமார் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்ன, கட்சி கடைசிட்டு சொல்லிருக்காருல அவரு, அது எவ்வளவு பெரிய விஷயத்த காசு கொண்டு கட்சி கரைச்சிட்டு நேரம் வந்து மொத்தமா அப்படியே அதுல வந்து சேரதுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அப்படி செஞ்ச நபருக்கு அவருக்கு கொடுக்கணுன்ற ஒரு இடத்த அவர் மனைவிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த மாதிரியான இடத்துல விஜயதரணி இல்லையோ அப்படின்னு அதுதான் சொல்றேன். நைட்டு 2 மணிக்கு முடிவு சொன்னதால அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. நீ தானமா சொன்ன என் கட்சியில வந்து சேர சொல்லி, அதனால உனக்கு சீட்டு உண்டு போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எல்லாம் கொடுத்ததுனால வந்து சப்போஸ் அவங்க தலை ஆட்டிருந்தாங்கன்னு வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இன்னைக்கு அவங்க மேல இருக்க பழைய வழக்குகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க மக வரலட்சுமி மேல வந்து எண்ணெய் வழக்குலாம் இருக்கு. பிறகு வந்து சரத்குமார் மீது இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து வேற சில பார்ட்டிஸ் எல்லாம் பேசப்படுது. அந்த பார்ட்டிஸ் எல்லாம் அவர் லிங்க் ஆயிருக்காரு அப்படிங்கிறான் தெரியுது. சில அவரு இந்த கண்டெய்னர் பாலிடிக்ஸ் சொல்றீங்களா? கண்டெய்னர் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டெய்னர் பாலிடிக்ஸ்ங்கிறது வெளியில செய்தியில் உறுதிப்படுத்தாத விஷயங்களா இருக்கிறதால அதை பத்தி நம்ம உறுதியா பேசல. அதனால இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படியும் சரத்குமாரோட ஃபைல்ஸ் எல்லாம் இன்னும் டேபிள் வச்சிருக்காங்க. அவங்க தட்டினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்து ஒரு சேர தயாராக அப்படின்ற அடிப்படையில் அது நடந்தா தலை ராதிகா தலை இப்படி ஆட்டாலும் சரி இப்படி ஆட்டாலும் சரி கட்டாயம் போய் சேரதான் வெளியில சொல்ற செய்தியா இருக்கலாம். 2 மணிக்கு எழுப்பி கேட்டேன் அப்படின்னு சொல்ற செய்தி அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, இப்போ பாஜகவுடைய அடுத்த கட்டம் அடுத்த கூட்டணியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். அவங்க மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக பாஜக பார்க்குது. பாட்டாளி மக்கள் கட்சியில் அஸ்யூஷுவல் அவங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாரையும் அறிவித்தாங்க. எனக்கு திடீர்னு ஒரு ஷாக்காக இருந்தது. தங்கர் பச்சானுக்கு கடலூரில் சீட்டு. தங்கர் பச்சான் யார், அவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் எல்லாருக்கும் ஒரு தெரியும். ஆனால் சமீப காலமாக அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படின்றது என்னவாக இருந்ததுன்னா, ஒன்றிய அரசை எதிர்த்து பல மேடைகளில் பேசுகிறார். நிறைய செய்தி விவாதங்களில் கூட டைரெக்டாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னையா பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்னு ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. மத அரசியலை எதிர்த்து பேசியிருக்காரு. இன்றைக்கி பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் வேட்பாளராக இருக்கார் தங்கர் பச்சன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பொருட்டாகவே கருதுவானா நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா தங்கர் பச்சன் ஒரு முக்கியமான ஃபேக்டரே கிடையாது. இப்போ தங்கர் பச்சன் அப்படி பேசுறாரு அப்படிங்கிறதுக்காக தன் கட்சி தங்கர் பச்சன் இப்பவும் அப்படி ஒரு பேசணும்னு வச்சு அந்த கருத்து ஒரு பேசுறாருன்னா, உங்க தங்கர் பச்சன் இந்த மாதிரி கருத்து தெரிவிக்கிறாரு, அதனால நீங்க என் கூட்டிலிருந்து வெளியே போகணும்னு சொல்லி பாஜக ஒரு போது சொல்லாது. பாஜக ரொம்ப பலவீனமா இருக்காங்க தமிழ்நாட்டுல. தங்கர் பச்சானோ எந்த பச்சானோ எவ்வளவு வேணா பேசுங்க, ஆபித பச்சானோ பேசுங்க. நேத்து வரைக்கும் திட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்துட்டேன், அதை விடுங்க. தங்கர் பச்சான் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம அன்புமணி என்ன பேசுறோம் தெரியல. ஆமா, சமீபத்துல அவருடைய இந்த லாஸ்ட் இந்த 2021 பிறகு சட்டமன்ற தேர்தல் பிறகு இந்த 3 வருஷத்துல ஒன்றிய அரசு பல விஷயத்தை விமர்சனம் பண்ணாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து மருத்துவ கட்டமைப்புகள் வந்து பல்வேறு விஷயத்தை கேட்கவும் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனம் பண்ணாங்க. 20 எதிராக இருக்குன்னு குறிப்பிட்டாங்க. பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன்னு சொல்லி ஒன்றிய அரசு விமர்சனம் பண்ணாரு. விமர்சனம் பண்ண சப்ஜெக்டே கிடையாது, எல்லாத்துலையும் விமர்சனம் பண்ணாரு. ராமதாஸ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, பாஜகவுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்டால் 0க்கும் கீழே என்ன மார்க் இருக்கோ அதுதான் அப்படின்னாரு. அந்த மாதிரி சில வந்து நீங்க என்ன தங்கர் பச்சன் பத்தி பேசுங்க. தங்கர் பச்சன் ஒரு ஃபேக்டர் இல்லை. நீங்க கட்சியினுடைய அந்த தலைவர் யாருன்னு அவரை போய் எடுத்துங்க. ராமதாஸ் எடுத்துக்கோங்க. ராமதாஸ் எப்படின்னா அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ சாயந்தரம் நல்லா ஒரு கட்சி விமர்சனம் பண்ணுவார், நாளைக்கு காலையில அந்த கட்சியை போய் கூட்டு நிற்பார் அப்படிங்கிற மாதிரி அவரோட பாலிடிக்ஸ் வச்சிருப்பாரு. அப்படின்னு இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் கிடையாது. அவங்களும் வெக்கமே இல்லாம அதெல்லாம் வந்து நேற்று இப்படி பேசணே அப்படிலாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன சொல்லுவான், எலெக்ஷன் முடிகிற வரையும் நீங்க அமைதியா இருங்க, எலெக்ஷன் முடிஞ்ச கூட நீங்க என்னென்ன பேசிக்கோங்க, அன்னைக்கு நீங்க பேசிக்கங்க. நீங்க என்னன்னா இது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, இது வந்து தேர்தல் கூட்டணி, தேர்தல் காலத்துக்கு மட்டும் கூட்டணி. இதுக்குள்ள மாற்றுக்கிறதுலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிறத அவங்க வச்சிருக்கிற விதி. இது காலங்காலம் எல்லாரும் பின்பற்ற சரி. இப்போ பாஜகவில் இருக்கிற ஓபிஎஸ்னுடைய நிலைமை தான் ரொம்ப பரிதாபகரமாக இருக்குது. ஏன்னா சரத்குமாருக்கு கூட ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, இந்த பக்கம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் 3 சீட்டு வந்துருச்சு, எல்லாருக்கும் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. டிடிவி தினகரன் கூட அவங்களுக்கான ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் ஓபிஎஸ்ஸின் நிலை அப்படின்ற பார்த்தா ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையாக இருக்குது. அவருக்குன்னு ஒரு தொகுதியை ஒதுக்குறாங்க, ஒரே ஒரு தொகுதி அவருக்கு ஒதுக்குறாங்க. அந்த தொகுதியில் அவரே நிற்கிறேன்றாரு, சுயேட்சையாக போட்டிடுறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு முன்னாள் முதல்வர், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் 3 முறை இடைக்காலமாக முதல்வர் ஆகி மீண்டும் அந்த முதல்வர் பொறுப்பை மாற்றி கொடுத்தவர், அந்தளவுக்கு தலைமைக்கு லாயலாக இருந்த ஒரு நபர் இன்னைக்கு பரிதாபகரமான நிலைக்கு போயிட்டாரு. இதை எப்படி பார்க்குறது? ஆக்சுவலாக வந்து ஓபிஎஸை பற்றி வருத்தப்படக்கூடியது நம்ம போட்ட ஆட்களாக தான் இருக்கிறாரு. இதெல்லாம் ஓபிஎஸ் வருத்தப்படணும், நாங்களாம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்க்கணும். நம்ம உட்காந்து பேசுறதுக்கு ஒரு பயனும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ இந்த இடத்துல வந்து ஓபிஎஸோட என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு வந்து 2 அல்லது 3 சீட்டுகள் தரதான் பேச்சு.
ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு தான் அவரோட அரசியல் பேஸு, குறிப்பாக சவுத் பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். குறிப்பாக தேனி, திண்டுக்கல் மாவட்டம், மதுரை அந்த பகுதியிலேருந்து அவரோட வாக்கு வங்கினா அவர் கேஸ்ட் பேஸ்டு வாக்கு வங்கிங்கிறது கீழே ராம்நாடு வரையும் அவருக்கு வாக்கு வங்கி இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட வந்து 2 அல்லது 3 கேட்கிறதா உறுதியாக இருந்துச்சு. பட் என்னன்னா அந்த 3லேயே அவர் வந்து தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிறது அவர் விஷயம். தாமரை சின்னத்தில் போய் அவர் நின்னாருன்னா அது உண்மையிலே வந்து இவ்வளோ நாளே அவர் செஞ்ச அரசியலுக்கே அது வந்து ஒரு மாற்றாக போயிடும் அப்படிங்கிறனால தான் அவர் அந்த முடிவை தவிர்த்துட்டு என்ன பண்ணாரு, சுயேட்சை சின்னத்தில் நிற்கலாமான்றது யோசிச்சு கூட அது கூட ஒரு சங்கடமாக தான் இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஜஸ்ட் ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவோம், நம்ம ஏன் வந்து எலெக்ஷன் நிற்கணும், இல்ல அதுவும் நல்லது தானே, அவர் நிற்காம போயிருக்கலாம்ல, அந்த மாதிரி எடுத்து நகர்ந்தாரு. ஆனா வந்து உள்ளுக்குள்ள இருக்க ஆட்கள்லாம் வந்து அவர் சில கன்வென்ஸ் ஐடியாஸ்லாம் கொடுத்து இது செய்ய வேண்டாம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட இதை காட்டுவோம் அப்படிங்கிறதான் வந்து அப்படி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவர் கொடுத்தாங்க. அதன் காரணமாக ஒரு தொகுதி எடுத்துப்போம். அவருக்கு சுயேட்சை நிற்கிறது கூட ஒரு கஷ்டம். ஏன்னா ரெட்டர்லேயே நீட்டாக நின்றுட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் சுயேட்சை நிற்கிறாரு. இவ்வளோ அரசியல் விளையாட்டு இல்லையா, அவர் வந்து அரசியல் வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் ஒரு ரெட்டல் நின்றுட்டு முறை போட்டு சுயேட்சை நிற்கிறது, அது அவருக்கே எப்படி இருக்கும், அந்த ஒரு சங்கடம் இருக்கலாம் விஷயம். அதனால தான் அவர் நிற்கிறது தவிர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு நடந்தாரு. பட் கூட நபர்லாம் அதை அலோவ் பண்ணல, நீங்கள் நில்லுங்க அப்படின்னாங்க. இது பாஜக ஒரு இழப்பை தான் பார்க்குது. நீ தாமரையில் என்னையாவது நான் தாமரையாவது ரீச் பண்ணுவோம், அது தேசிய கட்சியோட சின்னம் அப்படிங்கிறத அந்த அரசியல் இருக்கும். பட் நீ சுயேட்சை எப்படி நிற்கிறது அது எப்படின்றது தான், எப்படி திமுக கூட்டணியில் மதிமுக சுயேட்சை சின்னத்தை நிற்குதோ, பிசிக்கு எப்படி சுயேட்சை சின்னத்தை நிற்குதோ, அது வந்து கட்சியுடைய தலைமை, அந்த கட்சி தலைமை எப்படி இதாக பார்க்கும், அந்த மாதிரி தான் பாஜக கூட்டணியில் கூட பாஜகவும் இப்போ ஓபிஎஸ் நிற்கிற அந்த நடவடிக்கை அதை அப்படிதான் பார்க்கும். ஓகே, ஆனால் ஓபிஎஸ் இதுக்கு நிற்காமே இருந்துடலாம், அதுதான் ரொம்ப நல்லது. இருந்துக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கடந்த காலத்தில் அவருக்கு துணை முதல்வர் அப்படின்ற மாதிரி பல்வேறு பதவிகளாக இருந்து வந்த ஒரு நபர். அவரோட அரசியல் நீங்க ஒரு தேய்பிறை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க யாரும் காரணம் தீதும் நன்றும் பிறர் தர வாரம்னு சொல்லுவாங்க. அது போல அவரோட விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவரே செஞ்சுக்கிட்டது தான் வந்து அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. கட்டாயம் அன்பு, மிக தெளிவாக எடுத்துரைத்தீங்க. இந்த எலெக்ஷனை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது, ஒவ்வொருத்தனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு என்னவா ஆகியிருக்கு, அவங்க முன்னாடி செய்த செயல் அவங்களுக்கே ரிட்டர்ன் பேக் எப்படி வந்திருக்குன்றதை மிக தெளிவாக எடுத்துரைத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி.